Your family is your starting point. Your family is only your starting point, not your point of reference. அப்படின்னா என்னதும் ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னது? ரெடி, ஸ்டார்ட், ஒன். ஓட்டப்பந்தயம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்களா? அப்போ என்ன சொல்லுவாங்க? ரெடி, செட், ஸ்டார்ட், 1 2 3 ஓடிடும். இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா? ஸ்டார்டிங் பாயிண்ட் அதுதான் உங்க தகப்பன் வீடு. நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஸ்டார்டிங் பாயிண்ட்ல ரெடி செட் 1 2 3ன்னு அங்க விசில் பரலோகம் அடிச்சாலும் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னும் நம்ம எங்க தான் ஒட்டிக்கிட்டு இருக்கோம்? இன்னும் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருக்கிறோம். அது நம்முடைய ரெஃபரன்ஸ் பாயிண்டா இருக்கிறதுக்கு ஆண்டவர் வைக்கல. இட் இஸ் ஜஸ்ட் யுவர் ஃபேமிலி இஸ் ஜஸ்ட் யுவர் ஸ்டார்டிங் பாயிண்ட். அவ்வளோதான் வச்சிருக்காரு. அதுக்குன்னு நீங்க பிறந்த வீடு சபிக்கப்பட்ட வீடோ இல்லை நீங்க பிறந்த வீடு மோசமான வீடோ அப்படி உங்க பையனும் உங்களை பத்தி சொல்லுவான். உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார், அதுக்காக நன்றி செலுத்துங்க. ஆனா ஒரு நாளும் உங்களை குறிக்கும் இடமாக அதை தேவன் வைக்கவில்லை. உங்களை ரெப்ரசன்ட் பண்ற இடமா தேவன் அதை வைக்கல. உங்களுக்கு ஒரு தொடக்கத்தை கொடுக்கிற ஒரு இடமா என்ன பண்ணிருக்காரு? வச்சிருக்காரு. ஒரு ராக்கெட் லான்ச்சர் பார்த்தீங்கன்னா லான்ச்சிங் பேட் இருக்கும் இல்லையா? அந்த லான்ச்சிங் பேடை யாராவது ஞாபகத்தில் வைப்பாங்களா? அது ரெஃபரன்ஸ் பாயிண்ட் கிடையாது. ஒரு பைபிள்ல ரொம்ப பொதுவான காரியம், எல்லா ஆண்டவர் அழைச்ச எல்லா தேவ மனிதர்களையும் அவங்க சொன்ன ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தை தான் என்ன பண்றாங்க சொல்றாங்க. அவங்க குடும்பத்தை ரெஃபரன்ஸ் பாயிண்டா சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, அந்த குடும்பம் உனக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் கிடையாது, அந்த குடும்பம் உனக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்ப நமக்கு எக்ஸ்கியூஸே கொடுக்கறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணல? நம்மளுடைய குடும்பத்தை வைக்கல. நான் இந்த குடும்பத்தில் பிறந்திருக்கேன், என் குடும்பம் அற்பமான குடும்பம், என் குடும்பம் இந்த தாழ்வான குடும்பம், நாங்கள் இந்த ஜாதி, எங்கள் குடும்பத்தில் இப்படி ஒன்றும் நடக்கலை, இந்த குடும்பத்தில் பெருசாக நாங்கள் ஒன்றும் என்ன பண்ணலை, பெருசாக எதையும் சாதிக்கலை, நாங்கள் ராஜ குடும்பம் கிடையாது, நாங்கள் ராஜ பரம்பரை கிடையாது, நாங்கள் ரொம்ப தாழ்வான குடும்பத்தில் பிறந்திருக்கேன், என்னால் எங்கள் குடும்பம் ரொம்ப உயரத்துக்கு போகலை. அதனால அந்த கல்ச்சரல் மோல்டு நமக்கும் என்ன பண்ணிடுது? சந்ததியாய் நம்மகிட்ட என்ன பண்ணிடுறாங்க? டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. இந்த கல்ச்சரல் மோல்டுக்குள்ள, இந்த கலாச்சார கட்டமைப்புக்குள்ள நம்ம பிறந்திருக்கிறனால நமக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்கா எம்பெடடா இருக்கிறது என்னன்னா நம்ம ஃபேமிலி சூழல். காரணம் காட்டுறதே நம்ம எதை சொல்லி தான் தப்பிச்சிடறோம் நிறைய விஷயத்துல. எங்க குடும்பத்துல ஒன்றும் பெருசா இந்த மாதிரிலாம் ராஜாக்கள் இல்லை. இப்ப கிதியோன்ட்ட இருந்து தொடங்கும். கிதியோன்ட்ட வந்து ஒரு மகா பெரிய திட்டத்தை ஆண்டவர் சொல்றார். ஒரு பெரிய திட்டம். என்ன திட்டம்னா, இது வேற நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை வாசிங்கன்னா அவன் தந்தன் பார்வைக்கு இஷ்டப்படியெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கான், செஞ்சிட்டு இருக்கான். ஆளுகை செய்யறதுக்கு யாருமே இல்லை. இஸ்ரவேல் ஜனத்தை ஒடுக்கி பெலிஸ்தியர்கள் ஒடுக்குறாங்க, மீதியானியர்கள் ஒதுக்குறாங்க. அது மீதியானியர்கள் விசேஷமா என்ன பண்ணுவான்னா, நல்ல அறுவடை டைமா வந்து என்ன பண்ணிடுவான், அவ்வளோ கிராப்ஸையும் அள்ளிட்டு போயிடுவான். இந்த சூழல்ல கிதியோன் போரடித்து கொண்டு இருக்கிறான், ஆலையில நின்று போரடித்து கொண்டு இருக்கிறான். கிதியோன்ட்ட வந்து ஒரு தூதன் வந்து பேசுறாரு. ஆனா அந்த தூதனே நீ தூதனா இல்லையான்னு அடையாளம் கேட்டவன் கிதியோன் தான். ஒரு சூப்பர் நேச்சுரல் தூதனே வந்து பராக்கிரமசாலியே அப்படின்னு சொல்லும் போது இவன் திரும்பிட்டு என்ன கேட்கறான்? ஒரு அடையாளம் தாயா அப்படின்னு. தூதன் வந்ததே உனக்கு அடையாளம் தான். ஆனா இவன் வந்து கேட்கறான். அப்ப அவன் சொல்ற எக்ஸ்கியூஸை கவனிங்க. அவன் என்ன கோத்திரம் யாராவது சொல்ல முடியுமா? என்ன கோத்திரம்? மனாசே கோத்திரம். நல்லா சொல்லுங்க, மனாசே கோத்திரம். மனாசே கோத்திரம் எப்படிப்பட்ட கோத்திரம் தெரியுமா? எப்படிப்பட்ட கோத்திரம்? நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம். அப்பொழுது இதை வாசிக்கும் போது எப்படி இருக்கணும்னா, லிட்டரலா ஒரு தூதன் இப்போ உங்கள்கிட்ட பார்த்து என்ன பண்றான், பேசுற மாதிரி நீங்க எடுத்துக்கணும். இதான் ரேமா. லிட்டரலா ஒரு தூதன் வந்து என்ன பண்றான், உங்க காதுகளை இன்னைக்கு இதை பேசுற மாதிரி ஆவியானவர் அப்படி ஒரு இம்ப்ரெஷனை நீங்க வாசிக்கும் போதே உங்களுக்கு கொடுப்பாராக. ஆமென். அப்படி வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். ஒரு 3 முறை உங்களுக்கு சொல்லுங்க, ஒரு 3 முறை பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட சொல்லுங்க, பராக்கிரமசாலியே
கர்த்தர் அவன் கூட இருக்கிறார். பராக்கிரமசாலியே கர்த்தர் என் கூட இருக்கிறார். பராக்கிரமசாலியே கர்த்தர் என் கூட இருக்கிறார். இப்ப பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன் கூட இருக்கிறார். அவ்வளவுதான். அதை நீங்க அவங்க இருதயத்துல ப்ரோக்ராம் பண்ணியாச்சு. அவங்க இருதயத்துல இதை என்ன பண்ணியாச்சு, இதை பதிக்க வச்சாச்சு. தலைமுறையா நீங்க சொல்ற வார்த்தை நிற்கும். அப்படி இன்னும் ஒரே ஒரு முறை பக்கத்துல நம்ம பார்த்து சொல்லுங்க, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன் கூட. படபடக்கு பாஸ்டர், அதை நினைச்சாலே எனக்கு திக்குங்குது. அங்க உங்களை பார்த்தா சொல்றாரு, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன் கூட இருக்கிறார். அடுத்த சொல்றாரு, அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவான. கர்த்தர் என் கூட இருந்தா இதெல்லாம் நடக்குமா? இது ரொம்ப நியாயமான கேள்வி. அப்ப சொல்றான், கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா? எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? இப்பதான் மேட்டர் வருது. அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயிலே என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். இது கிதியோன் எப்படி சொல்றான் இப்ப புரிஞ்சிட்டீங்கன்னா, ஒருத்தன் அவன் குடும்பத்தை ஸ்டார்டிங் பாயிண்டா வைக்காம ரெஃபரன்ஸ் பாயிண்டா வைக்கிறவன் வாயிலிருந்து வார்த்தை எப்படிதான் வரும்? இப்படிதான் வரும். ஒரு வார்த்தை, ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க வளர்ந்த கலாச்சார பின்னணி, குடும்ப பின்னணி எம்பீடா இருக்கிறனால ஆட்டோமேட்டிக்கா உங்க வாயிலிருந்து வார்த்தை என்ன வரும்? இந்த குடும்பத்துல இருந்து நான் என்ன பண்ணல, என் குடும்பத்தை பத்தி பேக்ரவுண்டு தெரியாதான். எல்லாம் உட்காந்துக்கோங்க. இப்ப நல்ல இந்த வசனத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இது ஒரு நான் சொல்ல வர்ற பாயிண்ட்டை நீங்க புரிஞ்சுக்குவீங்க. இப்ப ஒருத்தனை எப்படி கண்டுபிடிக்கிறது? அவன் குடும்பம் ஸ்டார்டிங் பாயிண்டா வைக்காம குடும்பத்தை என்ன பண்றான்? ரெஃபரன்ஸ் பாயிண்டா வச்சிருக்கான். மனாசே எவ்வளவு பெரிய பராக்கிரம கோத்திரம் தெரியுமா? ஆசீர்வதிக்கும் போது மனாசேயும் எப்ராயிம் என்ன பண்றாங்க? வந்து நிக்கிறான். தலையை யார் மேல வைக்கிறாரு? எப்ராயிம் மேல வைக்கிறாரா, மனாசே மேல வைக்கிறாரா? எப்ராயிம் மேல வைக்கிறாரு. வச்சுட்டு சொல்றாரு, நீ பழுகி. அப்ப அவன் கேட்கிறான், ஆண்டவரே அப்படி இருக்கலாகாது, இப்படி நீங்க மாத்திட்டீங்களே, கதையே மாத்திட்டீங்களேன்னு உடனே அவனும் என்னதான் அவனுக்கும் உண்டு ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி அவனும் பழுகி பெருகுவான், அவனையும் நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர். தீர்க்க தரிசனம் இல்லாத குடும்பம் கிடையாது இது. ஏற்கனவே செழிப்புக்கு ப்ரோக்ராமா இருக்கிற, ஏற்கனவே வெற்றிக்கு ப்ரோக்ராமா இருக்கிற கோத்திரம். ஆனா இவன் சொல்றான், நான் என்ன வம்சத்தை சார்ந்தவன்? மனாசேயிலே என் குடும்பம் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன். பக்கத்துல உள்ளவங்க பார்த்து சொல்லுங்க, நல்ல ஹைஃபை கொடுத்து சொல்லுங்க, உங்க குடும்பத்தை ஒரு நாளும் ரெஃபரன்ஸாய் நீங்க வைக்கவே கூடாது. ஆண்டவர் கொடுத்திருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களும், உங்க வாக்குத்தத்தங்களை எல்லாம் உங்க குடும்ப பின்னணியை பார்த்து ஆண்டவர் உங்கள்ட்ட என்ன பண்ணல, கொடுக்கல. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லா தரிசனமும் உங்க குடும்ப பின்னணியை பார்த்து உங்களுக்கு கொடுக்காம அவரை பின்னணியை பார்த்து, அவர் யார் என்றதை பார்த்து. அதான் சொல்றாரு, இதோ அனுப்புகிறவர் நான் அல்லவா? நீ எந்த குடும்பத்துல இருந்து வந்தாலும் அனுப்புகிறவர் யாராம்? அவர். அப்ப ரொம்ப தெளிவா அவங்க கல்ச்சர் ஷாக் கொடுக்கிறார். அவங்க கலாச்சாரத்திற்கு ஒரு தேவதூதன் என்ன பண்றாரு? ஒரு ஷாக் கொடுக்கிறாரு. இன்னையிலிருந்து உன் குடும்பத்தை நீ என்ன பண்ணக்கூடாது? ரெஃபரன்ஸ் பாயிண்டா வைக்க கூடாது. என் ஆண்டவனே, நான் மனாசேயில பிறந்தேன். எங்க குடும்பத்துல பெரிய தலைவர்கள் யாரும் இல்லை. எங்க குடும்பத்துல பேர் சொல்ற அளவிற்கு பெரிய பெரிய நியாயாதிபதி யாரும் வரல, பெரிய ராஜாக்கள் யாரும் வரல. இப்படிதான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வைக்காம ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அதுல தான் என் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வைக்கும்படி தேவன் உங்களுக்கு இந்த காலை வேளையில உங்க ரெஃபரன்ஸ் பாயிண்ட மாற்றி அமைக்கிறார்.
தேங்க்ஸ் பீ டு காட். நல்ல குடும்பத்தில் பிறந்ததுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்கள் குடும்பம் நல்ல குடும்பமாக ஆண்டவர் உயர்த்தி வச்சிருக்க கர்த்தரை ஸ்தோத்திரம். ஆனால் ஒரு நாளும் அவர்கள் உங்கள் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஆண்டவர் காமிக்கவே இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொல்ற புரியுதா புரியலையா? ரெண்டாவது எக்ஸாம்பிள், சவுல்கிட்ட வரார். சவுல் சாமுவேல் தீர்க்கதரிசியை தேடி போறார். சாமுவேல் தீர்க்கதரிசியை தேடி போகும்போது சவுல் இருக்கிறதே, சவுல் தான் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பெருசு. இருக்கிற எல்லா இஸ்ரவேலும் சவுல் தான், அவன் தான் கிங் மெட்டீரியல். அவன் பார்த்த உடனே கண்டுபிடிக்கிறது யார் தானா? சவுல். அப்படி சவுலை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். தெரிந்து கொள்ளும் போது சாமுவேல் சந்திக்க போகிறார். 1 சாமுவேல் 9வது அதிகாரத்தில் இருக்கு. 3 நாளைக்கு முன்னே காணாமற் போன கழுதைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவைகள் அகப்பட்டது. இதெல்லாமல் சகல இஸ்ரவேலின் அபட்சயம். அபட்சயம் என்னது? ஆசை, விருப்பம். ஆசை, விருப்பம், டிசைர். அபட்சயம் யாரை நாடுகிறது? உன்னையும் உன் வீட்டார் அனைவரையும் அல்ல வேண்டாம். பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, இந்தியாவுடைய சகல அபட்சயம் உங்களை தான் நாடுகிறது. நீங்க என்ன நினைக்க கூடாது, இந்தியா விட்டு எங்கேயாவது எஸ்கேப் ஆயிடலாம் நினைக்கிறேன். எல்லா இந்தியான்னு சொல்லும்போது நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுடைய, அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளை ஆண்டவர் என்ன பண்ணி வச்சிருக்காரு? ராஜாக்களாய் மாற்றி வச்சிருக்காரு, அழைத்திருக்கிறார். இந்த சூழல்ல இப்போ சாமுவேல் வந்து சவுல்கிட்ட பேசுகிறான். ஏன்னா எல்லாரும் வாஞ்சியா இருக்கிறாங்கப்பா அப்படின்ட்டு. 21வது வசனம், அப்பொழுது சவுல் பிரதியுத்தரமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே. இது எப்படி? இது ஏதோ சொல்லி வச்ச மாதிரி ஆண்டவர் கூடும்போது இவங்க சொல்ற என்ன எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பாருங்க. அதை தான் காமிக்கிறேன். இவங்க மண்டையில எவ்வளோ ஸ்ட்ராங்கா அழுத்தமா பதிஞ்சிருக்கு. அவங்களுடைய குடும்ப பின்னணி எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு பாருங்க. அவங்க மண்டையோட உங்க மண்டை ஸ்ட்ராங்கா இருக்கு. நிறைய வாக்குத்தத்தத்தை உங்க மண்டையை உடைக்க வேண்டியதா இருக்கு. சம்மட்டி. அதான் வேத வசனம் எப்படி இருக்கான்? எதுக்கு? மண்டைய உடைச்சி அது உள்ளுக்கு இந்த வார்த்தையை இறக்குறது இருக்கு. பகல் கைப்பிடி சொல்லுங்க. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் சம்மட்டியோட வந்திருக்காரு. இன்னைக்கு இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இதே ரெஃபரன்ஸ் பாயிண்டா வச்சிருக்காங்க. எல்லாம் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. சொல்லி வச்ச மாதிரி எல்லாம் சொல்றான், ஒரே பதில சொல்றான். உடனே அவன் காமிக்கிற ரெஃபரன்ஸ் எதை காமிக்கிறான்? நான் என் குடும்பத்தில் வந்துட்டேன் தெரியுமா? அவன் காமிக்கிறது பாருங்க. நான் சொல்லுங்க, அந்த வசனத்தை வாசிங்க. அடுத்த சாமுவேல், அப்பொழுது சவுல், நல்ல சத்தமா 21வது வசனம் சத்தமா வாசிக்கிறீங்களா? அப்பொழுது சவுல் பிரதியுத்தரமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பென்யமின் கோத்திரத்தான் அல்லவா? பென்யமின் கோத்திரத்து குடும்பங்களில் எல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா? நீர் இப்படிப்பட்ட வார்த்தை என்னிடத்துல. சாமுவேல் நினைச்சான், ஏன்டா சொன்னது ஒரு குத்தமாடா, உன்கிட்ட சொல்றது ஒரு குற்றமாக்கிட்டியடா நீ இப்படி. அவன் சொல்ற பதில் ஆட்டோமேட்டிக்கலா உங்களுடைய பதில் அது என்ன? நீங்க சொல்றீங்க, என் கோத்திரம் தான் சின்ன கோத்திரம், என் கோத்திரத்துல ராஜாவே யாரும் வருவான்னு அவன் சொல்ல வர்றதான். எங்க கோத்திரத்துல ராஜா யாரும் வரவே மாட்டாங்க. நாங்க இருக்கிறதே கோத்திரம் கிடையாது, கடைசி பென்யமின் கோத்திரம். இந்த பென்யமின் கோத்திரத்திலிருந்து ஒரு ராஜா வரவே முடியாது, வாய்ப்பே இல்லை. எங்க குடும்பம் அற்பமானது அல்லவா? எத்தனை பேர் சொல்றீங்க என் குடும்பம் அற்பமானது? நீங்க சொல்லலனாலும் நீங்க நினைக்கிறீங்க. இந்த வாக்குத்தத்தத்துக்கெல்லாம் நமக்கு சுதந்திரம், இந்த வாக்குத்தத்தம்லாம் நமக்கு ஃபிட்டே ஆகாது. ஏன்னா நம்முடைய குடும்பம் ரொம்ப அற்பமான குடும்பம். நமக்கு பேர் சொல்ற அளவுக்கு நம்ம குடும்பத்துல பெரிய ஒன்றும் கிடையாது, புகழ்ந்து பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது. நீர் இப்படிப்பட்ட வார்த்தை என்னிடத்துல சொல்வானேன். பக்கத்துல கையப்படி சொல்லுங்க. உங்க குடும்பம் நல்ல எனர்ஜியா சொல்லுங்க பார்க்கலாம். அற்பமான குடும்பம்னு தெரிஞ்சுதான் அற்புதமான வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். இவன் கோத்திரம் என்னன்னு தெரியாதா?
இவன் கழுதைய கண்டுபிடிச்ச ஆண்டவருக்கு இவன் கோத்திரம் இதெல்லாம் போய் ஆண்டவர்கிட்ட சொல்றான். இதெல்லாம் போய் சவுல் சொல்றான், கோத்திரம் நாங்க என்ன கோத்திரம் தெரியாதா உனக்கு அப்படிங்கிறான். எக்ஸாம்பிள் 2, ஒருத்தனை ஆண்டவர் கூப்பிடும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்க உடனடியே அந்த வாக்கு தத்துவத்திற்கு பாத்திரமானா பாத்திரம் இல்லையா அப்படின்னு எதை வச்சுதான் நிர்ணயம் பண்றாங்க? நாங்க ஸ்பெசிஃபிக்கா இந்த அற்பமான கோத்திரத்துல வந்திருக்கோம், எங்க குடும்பம் அற்பமான குடும்பம், எங்க லிமிட்டை தாண்டவே என்ன பண்ண முடியாது, முடியவே முடியாது. இப்ப இயேசுக்கும் இது நடந்துச்சா? இயேசுக்கும் இது நடந்துச்சு. யாரா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் என்ன சொல்றாங்க, உடனே ஃபேமிலி ரெஃபரன்ஸ் என்ன சொல்றாங்க, ஈவன் அவங்க ரெஃபரன்ஸ் பாயிண்ட் பாத்தீங்களா? ஒரு அற்புதத்தை காமிக்கணும், உடனடியே ஃபேமிலிக்கு போயிருது. இது இந்த குடும்பம் தானே, அந்த குடும்பம் தானே அப்படின்ட்டு. நல்லதோ கெட்டதோ, ஒரு நல்லது பண்ணாலும் உடனே ரெஃபரன்ஸ் பாயிண்ட் என்னது, இது அந்த ஃபேமிலி. ஒரு கெட்டது பண்ணா அது அந்த ஃபேமிலி, உனக்கு தெரியாதா? கல்ச்சரும் நம்ம வாழ்ற, அன்பார்ச்சுனேட்லி நம்மளை சூழ இருக்கிறவங்களுக்கும் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எதை தான் வச்சு அழைக்கிறாங்க. பக்கத்துல கைப்பிடிச்சுக்கலாம். இன்னையிலிருந்து கிறிஸ்துவுக்குள் நீங்கள் அழைக்கப்படுவீர்களாக. உங்க ரெஃபரன்ஸ் பாயிண்ட் உங்க அப்பா அம்மா கிடையாது. உங்க ரெஃபரன்ஸ் பாயிண்ட் கிறிஸ்துவுக்குள்ளே புதுதாய் ஜெனிக்க தேவன் உங்களை புதிதாய் பிறக்க பண்ணியிருக்கிறார். ஆமென். புதுசா பிறந்திருக்கிறார். இனிமே காரணம் சொல்லக்கூடாது. இயேசுக்கு ஒண்ணு இருக்கு, நல்ல காரணம் கண்டுபிடிச்சேன். எபிரேயர் 7வது அதிகாரத்துல இருக்கு. 13ஆம் வசனம் பாருங்க, 12ல இருந்து வாசிங்க. ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்குமே ஆனால் நியாயப்பிரமாணமும் மாற்றப்பட வேண்டியதாகும். இவைகள் எவைகள் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதோ அவர் வேறொரு கோத்திரத்துக்குள்ளவராய் இருக்கிறாரே, அந்த கோத்திரத்தில் ஒருவனாகிலும் பலிபீடத்து ஊழியம் செய்தது. இது கிறிஸ்துவ பத்தியே சொல்றாங்க, அவரே விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க. இந்த கோத்திரத்திலிருந்து ஒருவனும் என்ன செஞ்சதில்லை. யூதா கோத்திரத்திலிருந்து சொல்றாங்க, பலிபீடத்தின் ஊழியத்தை அவங்க என்ன பண்ணதில்லை, செய்ததில்லையே. அடுத்த சொல்றாரு, தீர்க்கதரிசி கூட தீர்க்கதரிசனம் உரைக்கவே இல்லையே. அடுத்த பாருங்க, நம்முடைய கர்த்தர் யூதா கோத்திரத்தில் தோன்றினார் என்பது பிரசித்தமா இருக்கிறது. அந்த கோத்திரத்தை குறித்து மோசே ஆசாரியத்துவத்தை பற்றி ஒன்றும் சொல்லவில்லையே. அப்படின்னா என்ன சொல்ல வராரு, எந்த தீர்க்கதரிசியும் உங்க குடும்பத்தை பத்தி ஒன்றும் பெருசா சொல்லலாம்னு பரவாயில்ல, உங்களை அழைச்சவர் அவர் உண்மை உள்ளவராக இருக்கனால உங்க குடும்பத்தை நிறைய தீர்க்கதரிசன கூட்டத்துக்கு போகும்போது உங்களுக்கே கில்ட்டியா வந்துடும். என்னடா நம்மளை இந்த யாரும் தீர்க்கதரிசி என்ன பண்ண மாட்டாங்க, கூப்பிடவே மாட்டாங்க. பொதுவா தீர்க்கதரிசி கூட்டம் நடத்தும் போது பாஸ்டர் பிள்ளைகளுக்காக தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? எனக்கு பக்குன்னு வேற இருக்கும். என்னது, நம்ம நேற்று நைட்டு பண்ணதெல்லாம் நேற்று நான் படத்துக்கு போயிட்டு வந்திருப்பேன், நல்ல ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்து காலையில் உட்காந்து சோதனம் பண்ணி தீர்க்கதரிசி வந்துருவாரு. இது நேரம் குடும்பத்தை பத்தி சரியா சொல்லனா பாஸ்டர் வெயிட்டா என்ன பண்ண மாட்டாரு, எங்க அப்பா காணிக்க கொடுக்க மாட்டான்னு தெரிஞ்சு தீர்க்கதரிசனம் என்ன பண்ணுவாங்க, அப்படியே பெருசா சொல்லுவாங்க. அப்ப பக்கத்துல இருக்கிற வாலிப பசங்களோட தான் போயிட்டு வந்துருவேன். முந்த நாள் நைட்டு, நேத்து மச்சான் என் கூட தான் நீ சினிமா பாட்டு வந்திருக்க, உனக்கு மட்டும் தீர்க்கதரிசி என்ன பண்றான், ஒன்னிய மட்டும் இப்படி வருவேன், கீழே இருக்கிற எங்களெல்லாம் இந்த மாதிரி பேசுறாரு. இப்படி தோணும் பாஸ்டர் வீட்டில் பிறந்தனால. அதுக்கப்புறம் தான் எப்போ வேண்டாம்ப்பா நானும் கீழே உட்காந்துக்கிறேன்ப்பா உன்னோட ஒன்று ஆளான்ட்டு. என்ன சொல்ல வருகிறேன், உங்க குடும்பத்தை பத்தி பெருசா தீர்க்கதரிசி யாரும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இல்லையா? நிறைய பேருக்கு வருத்தம் இருக்கு, எந்த தீர்க்கதரிசி நம்மளை, எத்தனை பேருக்கு வருத்தம் இருக்கு? நான் பேர் சொல்லட்டா யார் யாருக்கு வருத்தம் இருக்குன்னு? எந்த தீர்க்கதரிசியும் உங்களை பத்தி சொல்ல வேண்டாம். தீர்க்கதரிசியிலும் பெரியவர் எனக்குள்ள இருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தை இருக்குது. பெருசா ஒரு தீர்க்கதரிசனம் உங்களை பத்தி சொல்லல, பெருசா எந்த தீர்க்கதரிசி என் பேரெல்லாம் கூப்பிடல அப்படின்னு நினைச்சு நீங்க சும்மா இருக்கணும். மோசே பெருசு இருக்கிறதே பெரிய தீர்க்கதரிசி யாரு? மோசே. அந்த தீர்க்கதரிசியே கிறிஸ்துவ பத்தி என்ன பண்ணலையா, தீர்க்கதரிசனம் சொல்லலை. ஆனா என்ன சொல்லலையா, அவர் செய்ய வந்தார்.
நாளில் சொல்கிறேன், இவ்வளோ சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, உங்களுக்கு முன்னாடி ஒரு லிமிட்டும் கிடையாது. உங்கள் ஃபேமிலி மாத்திரம் தான் உங்கள் லிமிட். உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் தான் உங்கள் லிமிட்டோ தவிர, யூதா கோத்திரத்தில் 10 தலைமுறைக்கு ராஜா இல்லை. அப்போ நீ ராஜாவா இருப்பான்னு தாவீதை பார்த்து ஆண்டவர் சொல்லும் போது எப்படி இருந்திருக்கும்? ரெஃபரன்ஸ் பாயிண்ட், எங்க கோத்திரத்தில் ராஜாவே இல்லை, ராஜாவே இல்லை, ரெஃபரன்ஸே இல்லை. ஆண்டவர் சொல்ற ஸ்டார்டிங் பாயிண்ட் அதான். ஒன்கிட்ட இருந்து நான் என்ன பண்றேன்? தொடங்குகிறேன். எதெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்கள்கிட்ட இருந்து தொடங்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். எதெல்லாம் உங்க குடும்பம் உங்க தலைமுறை இல்லைன்னு சொல்லி 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 உங்களை வளர்த்தாங்களோ, அந்த இல்லைய உங்களை வச்சு இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிற தேவன் என்பதை ப்ரூவ் பண்றதுக்கு உங்களை அழைச்சி, இதெல்லாம் உன் குடும்பத்தில் இல்லை ஆனால் உன்கிட்ட இருந்து நான் தொடங்குகிறேன் அப்படின்னு சொல்லி தேவன் உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல ஒரு எனர்ஜியாக ஒரு ஹைஃபை கொடுத்து சொல்லுங்க, எதெல்லாம் உங்கள் குடும்பத்தில் இல்லையோ அதெல்லாம் உங்கள்கிட்ட இருந்து தொடங்குகிறது. நான் என்ன ஸ்கூலில் படித்தேன்? நிறைய பேருக்கு வருத்தம், நம்ம நல்ல ஸ்கூலில் மாத்திரம் நம்ம பெற்றோர் நம்மளை போட்டிருந்தாங்கன்னா இன்னும் இப்போ கிழிச்சிருப்பீங்க நீங்கள். சுந்தர் பிச்சை படித்த ஸ்கூலில் தான் அவ்வளோ பிச்சைக்காரன் படிச்சிருக்கான். அவன் மாத்திரம் தான் கூகுள் சிஇஓ. அவன் கூட பிறந்தவன், அவன் கூட படித்தவன்லாம் சொல்ல முடியாது என்னைய மாத்திரம் நல்ல ஸ்கூலில் போட்டிருந்தாங்கன்னா நான் இன்னைக்கு சுந்தர் பிச்சை, அது சொல்லவே முடியாது. அந்த ஸ்கூலில் தான் அவனும் படித்தான். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, எந்த ஸ்கூலில் படித்தேன், எந்த புருஷனை கல்யாணம் முடித்தேன், எந்த மனைவியை கல்யாணம் முடித்தேன், நான் மட்டும் அவளை கல்யாணம் முடிச்சிருந்தேன்னா இன்னைக்கு என் லைஃபே மண். நான் மட்டும் இந்த வீட்டில் பிறந்திருந்தேன்னா அன்னைக்கு எல்லாரும் பொறாமப்பட்ட வீடு யார் வீடு தெரியுமா? யார் வீட்டில் பிறக்கணும்னு நினச்சிருப்பாங்க தெரியுமா? எல்லாரும் ஊரில் உள்ள எல்லா பயல்களும் எல்லா பயல்களும் வந்து இந்த வீட்டில் பிறந்திருக்கணும் நம்மன்னு நினச்சிருப்பாங்க. யார் வீட்டில் தெரியுமா? யாக்கோபு வீட்டில் பிறந்திருக்கணும் எல்லாம் நினச்சிருப்பான். யாக்கோபு அவன் பையனுக்கு ஒரு பல வர்ண அங்கேயே, இந்த பையன் அதை காமிக்கிறதுக்கு ஊரு ஃபுல்லாக என்ன பண்ணிடுறான்? போட்டு தெரியுறான். எல்லானுக்கும் பொறாம, இந்த வீட்டில் நம்ம பிறந்திருந்தா நமக்கும் இப்படி இருக்கும். ஆனால் யோசேப்புக்கு ஆண்டவர் அதை ஸ்டார்டிங் பாயிண்டாக தான் வச்சாரோ தவிர ரெஃபரன்ஸ் பாயிண்டாக வைக்கல. ஒருவேளை யோசேப்புக்கு அவங்க அப்பா கூட இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பான்? கற்பனை பண்ணி பாருங்க, டெய்லி ஒரு சட்டையை போட்டு மினிக்கிருப்பான், டெய்லி பல வர்ண அங்கி பல ஃபேஷன்ல போட்டு என்ன பண்ணியிருப்பான்? ஊரை சுத்தி வந்திருப்பான். அதை தவிர வேற ஒன்றும் அவனால செஞ்சிருக்க முடியாது. அதை தெரிஞ்சுதான் ஆண்டவர் ஃபேமிலி உன் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இல்லை, நீ நல்ல வீட்டில் பிறந்திருக்க சூப்பர், நல்ல பல வர்ண அங்கி உனக்கு டெய்லி இருக்கு சூப்பர், ஆனால் இங்கே பல வர்ண அங்கியை போட்டுட்டு சுத்துறதுக்கு உன்னை நான் அழைக்கல. எகிப்துல பார்வோனுக்கு கீழே இருக்கும்படி, பார்வோனை நீ அசைக்கிறபடி சகல எகிப்தும் உன் கீழே வரும்படிக்கு தேவன் உன்னை அழைத்திருக்கிறார். இந்த காலை வேளையில் உங்கள் குடும்பம் கோத்திரம் உங்கள் குலம், இட் நெவர் மேட்டர்ஸ், ஒன்லி மேட்டர்ஸ் ஆண்டவர் உங்களை அழைச்சிருக்கிறாரா இல்லையா, ஆண்டவரை குறித்ததான வெளிப்பாடு உங்கள்கிட்ட இருக்கா இல்லையா, அதான் மேட்டர். இன்னைக்கு வெளிப்பாடை நான் சொல்கிறேன். வெளிப்பாடு என்னன்னா, இது பெரிய வெளிப்பாடாக மாறட்டும் உங்களுக்கு. உங்கள் குடும்ப பின்னணி, உங்களுடைய குடும்பம் ஜஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட். எல்லாம் எங்கள் அப்பா அம்மா ஒன்றும் சேர்த்து வைக்கல, எங்கள் தாத்தா பாட்டி கொஞ்சம் சொத்து முதலீடு வச்சுருந்தாங்கன்னா இன்றைக்கி நான் இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் நினைக்கக்கூடாது, இதெல்லாம் ரெஃபரன்ஸ் பாயிண்டாகவே வைக்கக்கூடாது. உனக்கு இருக்கிற பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவா. உனக்கு இருக்கிற சொத்து போதுண்டா, உன்னை அழைப்ப நான் இருக்கிறேன். உனக்கு இருக்கிற நிலம் போதும், உனக்கு இருக்கிற வீடு, உன் வீடே இல்லைனாலும் உனக்கு நீ இருக்க அது போதும். உன்னைய வச்சு நான்
பெரிய ராஜாவை நான் மாத்துறேன் அப்படின்னு அவர் சவால் விட்டு உங்களை அழைச்சிருக்காரு. ஹல்லேலூயா.